மக்கள்லாம் வர தொடங்கிட்டாங்க. வந்து இப்போவே அண்ணாமலை என்னை பார்க்குறதுக்காக சாயந்தரம் 4 மணி மாநாட்டுக்கு காலையில் 4 மணிலேருந்து இருக்காங்க. இந்த மாநாடு ஒரு தமிழகத்தினுடைய உண்மையான ஒரு மாற்றத்திற்கான அடையாளமாக இருக்குது. ஓகே, இப்போது இன்னைக்கு என்ன பேசுவார் அப்படின்னு தலைவர் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இடைத்தேர்தல் வருது, புதிய அரசு அமைஞ்சிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாரா தலைவர் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய தொண்டர்கள் இருக்காங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலக தமிழர்களுமே அண்ணாமலையனை என்ன பேச போகிறாரு, அண்ணாமலையனை எப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறார், எப்படி கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு உங்களை மாதிரி ஊடகங்கள், மக்கள், உலகம் முழுவதும் இருக்க தமிழர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இன்னைக்கு இது தமிழகத்துடைய மிக முக்கியமான பிரச்சனை போதை. இந்த போதை பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நம்மளால் முடியாதுன்றது எதுவும் இல்லை, நம்ம எல்லாம் முயன்றால் முடியுன்றதுக்காக தான் இந்த போதைக்கான பிரச்சனை. இங்கே வந்து பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தியிருக்கோம், கல்லூரி மாணவர்களை ஈடுபடுத்தியிருக்கோம். போதைக்கு கொடுக்கக்கூடிய கவுன்சிலர்ஸு நிறைய பேருக்கு விழிப்புணர்வு எப்படி பண்ணணும், எப்படி அவங்க அதுலேருந்து வெளியே வரணுன்றதுக்காக அந்த இயக்கங்கள்லாம் வெளியே உட்காந்து கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே டாக்டர்ஸ் பேசுகிறாங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்துலேருந்து பேசுகிறாங்க, மாணவர்கள் பேசுகிறாங்க, நீங்கள் வந்து மனோதத்துவ நிபுணர்கள் பேசுகிறாங்க. இது வந்து முக்கியமாக எங்களோட இன்றைக்கி வந்து இங்கே வந்துக்கிட்டு போகிறவங்க அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், டேக் ஹோம் மெசேஜாக இருக்கணும். இந்த மாநாடு இதுவரை பார்த்துடாத மெசேஜ், அரசியல் முழக்கங்களோ அந்த மாதிரி இல்லாமல் மற்றவர்கள் எல்லாம் இந்த போதையின் தாக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய மாற்றமாக இருக்கும். இங்கே வந்துட்டு போய் நிச்சயமாக வேறுபாடாக இருக்கும். இன்றைக்கி முகப்பிலெல்லாம் பாருங்கள், தலைவர்களை முன்னிலைப்படுத்தி அந்த மாதிரிலாம் தலைவரே விவசாயியோட, பெண்களோட, மாணவனோட, பள்ளி கல்லூரி மாணவரோட இருந்திருக்க புகைப்படம் தான் பார்த்துருக்கோம். தனிப்பட்ட மனிதனுடைய துதியை பாடக்கூடியதாக இல்லை, சமுதாயத்தை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவர்களை உருவாக்கக்கூடிய மாநாடாக தான் இருக்குது. தலைவர் என்ன பேசுவார் நாங்களே எதிர்பார்த்துட்ருக்கோம். நிச்சயமாக தலைவர் பேசுவதில் அரசியல் இருக்கும், ஆனால் அது குறைகளை கூறக்கூடிய அரசியலாக இருக்காது. தமிழகத்தில் இப்படியெல்லாம் பண்ணி தமிழகத்தை முன்னேற்றுங்கள் என்ற ஆலோசனை கூறக்கூடிய அரசியலாக இருக்கும். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அரசியலாக இருக்கும் தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம் அரசியல் இயக்கமாக மாறணும் அப்படின்ட்டு அவருடைய தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த அறிவிப்பை இந்த மாநாட்டில் வெளிப்படுத்துவாரா? ஆனால் அவர் வந்துட்டு அரசியல் இயக்கமாக மாறணும். இன்றைக்கி மாறக்கூடிய நேரமானு தெரியல, தேர்தல் எதுவும் இல்லை. அவர் பொது தேர்தலை தான் சந்திப்பேன் என்று தெளிவாக சொல்லிட்டார். அடுத்த வருகின்ற பொது தேர்தலாம் சந்திப்பார். அது வரைக்கும் பட்டை தீட்ட போகிறார், தயார் பண்ண போகிறாரு. ஒரு மரத்தை வெட்டணும்னா நம்ம கோடாலியை வச்சு செதுக்கி தீட்டணும். எங்கள் தீட்டல் வந்து என்ன மாதிரினா உள்ளாட்சியை மேம்படுத்த வேண்டும், உள்ளாட்சியில் இருக்க தலைவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வேலையை தான் இப்போ செஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொரு ஊர்லேயும் மானிட்டர் பண்ணுறோம். ஊருக்கு நல்ல தலைவர்களை கண்டுபிடிச்சி அப்துல் கலாம் அடுத்த மாத இறுதிக்குள்ளே அப்துல் கலாம் அந்த ட்ரைனிங் சென்டர் ரொம்ப அட்டகாசமாக நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம். உலகத்தரம் வாய்ந்த அரசியலெல்லாம் நாங்கள் கற்றுக்க போகிறோம். உள்ளூரில் நல்ல நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த தலைவர்களுடைய அரசியலை கற்றுக்க போகிறோம். இதையெல்லாம் கற்றுக் கொடுத்து நல்ல தலைவர்களை உருவாக்கி அடுத்தது வந்து இதுதான் உண்மையான மாற்றத்திற்கான களமாக, இதுதான் மாற்றம், மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம், மக்களுடைய தாகம் இதுதான் இருக்குன்ற அளவுக்கு அவர் கொடுப்பார். அதற்கான தயாரிப்பு பணிகள் போய்கிட்டு இருக்கு. நேரம் வரும்போது நிச்சயமாக அவர் ஆரம்பிப்பார். அந்த நேரம் என்பதுன்றது தலைவருக்கு தான் தெரியும். பாஜகவிலிருந்து ஏன் வெளிவந்தார், அதே மாதிரி முக்கிய பொறுப்புகள்லாம் எதுவும் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்விலாம் தொண்டர்களுக்கு இருக்குது. பாஜகவிலிருந்து ஏன் அண்ணாமலை நல்ல செயல்பட்ட ஒரு தலைவர், நல்ல பேர் எடுத்த ஒரு தலைவர், பிரதமர், பாரத பிரதமர்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்த தலைவர், ஏன் வெளியே வந்தார்னு ஒரு கொஷின் இருக்குது. அந்த கொஷினுக்கு இன்றைக்கி வந்து ஆன்சர் பண்ணுவார் சார். கண்டிப்பாக பண்ணுவார் சார். பாரதிய ஜனதா கட்சியில் அவர் சிறப்பாக பயணித்தார். பாரதிய ஜனதா கட்சியோடைய முகத்தை மாற்றி காமித்தார். பாரதிய ஜனதா கட்சி எல்லாத்தோட அக்செப்டன்ஸ் பெற்றது. விவசாயிகளோட அக்செப்டன்ஸ், தொழிலாளரோட அக்செப்டன்ஸ், பட்டியலினத்தரோட சிறுபான்மையோட அக்செப்டன்ஸ் எல்லாம் அண்ணாமலை அவர்கள் வருகைக்கு அப்புறம் பெற்றது. அண்ணாமலை அண்ணன் அவர்கள் அவருடைய முதல் இது என்னென்னா, தமிழகம் இந்தியாவுடைய முன்னணி மாநிலமாக உருவாக்கணும், தமிழகத்தை பொருளாதாரத்தில் முன்னேற்றணும், இந்தியாவோட முன்னணி மாநிலமாக உருவாக்கணும், இந்தியா முன்னேறணும், அதில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கணுன்ற ஒற்றை நோக்கத்தோடு வந்திருக்கார். பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய கட்சி, இந்தியா முழுவதும் அவங்க முன்னேற்றத்தை பார்ப்பார்கள். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. முதல் கண்ணாக தமிழக முன்னேற்றத்தை பார்க்கணும், தமிழகத்தோடைய பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படின்றக்காக தான் வந்திருக்காரு. ஏன்னாங்க ஏரியா டு ஏரியா நிறையா டிஃபர் இருக்கும். நான் வந்து கோயம்புத்தூருக்கும் பொள்ளாச்சிக்குமே நிறையா வேறுபாடு இருக்கும். பொள்ளாச்சிக்கும் மலை ஏறினா வால்பாறைக்கும் நிறைய மாறுபாடு வரும். மண்ணுக்கும் அந்த மக்களுக்கும் மண்ணோடைய பிரச்சனைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். அது வந்து இந்தியா முழுவதையும் பார்க்குறத விட மைக்ரோவாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதனால் அதே அண்ணாமலை என்னன்னு நாங்கள் மைக்ரோவாக தமிழ்நாடுடைய பொருளாதார முன்னேற்றம், தமிழ்நாடு மக்களுடைய இருக்க மாற்றம், இதையெல்லாம் கொண்டு போய் இதன் மூலமாக இந்தியா முன்னேற்றம் வரணும் அப்படின்றதோட நோக்கத்தில் தான் இந்த இயக்கத்துக்கு வந்திருக்கு, இந்த இயக்கத்தை உருவாக்கியிருக்கு.